வடை நல்லா புசு புசுன்னு வந்திருக்குது. சூப்பராக இருக்கும். இது சாம்பாரில் வச்சு கூட சாம்பார் தொட்டு கூட சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். இதில் 1.5 டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி இருக்கும் நான் ஊற்றி இருக்கிறது. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி நைஸாக அரைச்சிருக்குது. ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா தான் நமக்கு இந்த மாதிரி வரும். தண்ணி ஊற்றாத அரைச்சோம்னா கட்டியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்க போகிறேன் நான். இதில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு ஆனியன், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா நல்லா இப்படி கை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறேன். இது இது கடாய் சூடாகட்டும். கை அப்படி நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு அவ்வளோதான். இப்படி வேணுன்னா இப்படி சரி பண்ணிக்கணும். ஈஸி, ரொம்ப உளுந்து வடை செய்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிக்கிட்டோம்னா லைட்டாக கை தண்ணியில் தொட்டுக்கணும். அதுங்க கலர் திரும்பி இருக்கு. இந்த டைமில் இது திருப்பி விட்டுக்கலாம். நான் இட்லி சோடா மாவெல்லாம் போடல இதில். நீங்கள் விருப்பப்பட்டால் இட்லி சோடா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வடை இன்னும் புஷ்ஷுன்னு இன்னும் பெருசு பெருசாக வரும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். மறுபடியும் இன்னொரு முறை எல்லா வடையும் இப்படி திருப்பி விடுவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, நல்லா கலரு சூப்பராக வந்துருக்குது வடை. இந்த அளவு கலர் மாறி வரணும். இன்னும் இருக்கிற மீதமாகவும் கை இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கிட்டு பாருங்க, இப்படி எடுத்தாச்சு. சும்மா அப்படி பண்ணிட்டு பாருங்க, நம்ம இட்லி சோட்டா மாவு போடாதவே வடை நல்லா புசு புசுன்னு உப்பே வந்துருக்குது. இந்த எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா வடை பெருசாக வருதுன்ட்டு. சோட்டா மாவு போட்டோம்னா இன்னும் பெருசாக வரும். நான் சோட்டா மாவு போடல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சோட்டா மாவு போட்டுக்கலாம். நம்ம உளுந்து வடைனாலே தண்ணி ஊற்றாமல் மாவு அரைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது தான் நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக வரும். அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும். தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டோம்னா மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வடை கண்டிப்பாக சோட்டா மாவு போடணும்னு தோணும். இட்லி சோட்டா மாவு வேண்டாம். கண்டிப்பாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.